அனைவருக்கும் வணக்கம். இது பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம். பேசும் நேரம். Connecting you with medical experts. சுவர் இருந்தால் தான் நம்மளால சித்திரம் வரைய முடியும். அதே மாதிரி நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்மளால எல்லா சாதனைகளையுமே செய்ய முடியும். ஆனால் இந்த இயந்திர வாழ்க்கையில் உட்கார கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கும். விளைவு கை வலி, கால் வலி, மூட்டு வலின்னு இந்த மாதிரி லிஸ்ட் நீண்டுக்கிட்டே போகுது. டாக்டர் கிட்ட போய் கேட்டால் ஃபிசியோதெரப்பி போங்கன்னு சொல்கிறாங்க. ஃபிசியோதெரப்பியா அப்படின்னா என்ன? அது பண்ணால் வலி குறையுமா அப்படின்ட்டு இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம கூட அதை பற்றி பேச வந்திருக்காங்க ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர் தேன்மொழி மேம். வெல்கம் மேம். இப்போ நீங்கள் இந்த ஃபிசியோதெரப்பி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் பார்த்த ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் கேஸ் பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? நிறைய இன்ட்ரெஸ்டிங் கேசஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா சிவியர் பெயினோட வருவாங்க. முட்டு வலி, கை வலி, கை தூக்க முடியாமல் நிறைய பேர் வருவாங்க. ஃபிசியோதெரப்பி டிபார்ட்மெண்ட்க்கு வரும்போது அவங்கள வலியை குறைச்சி எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்து அவங்களால சில மூமெண்ட்ஸ்லாம் இப்போ தோள்பட்ட வலின்னு பார்த்தீங்கன்னா அவங்களால கையை தூக்க முடியாது. தலையை சீவறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கையை அந்த அளவுக்கு தூக்கக்கூட முடியாது. அவங்களுடைய ட்ரெஸ்ஸையே அவங்களால போட்டுக்க முடியாது. அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு வருவாங்க. நாங்கள் வந்து சின்ன சின்ன எக்ஸசைஸ் மூலமாகவும் வலியை குறைச்சி மசில்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி அண்ட் ஆல்சோ ஜாயிண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணி அவங்களுடைய வேலையை அவங்களே செஞ்சுக்கிற மாதிரி நாங்கள் நிறைய லைவாகவே பார்த்துருக்கோம். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்து ரொம்ப ஹாப்பியாகவே பேஷண்ட்ஸ் போயிருக்காங்க. இன்னும் நிறைய சொல்ல போனோம்னா ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்ன்னு பார்த்துருப்பீங்க. ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து எப்படின்னா இனிஷியலாக நம்ம கிட்ட வரும்போது வீல் சேரில் வருவாங்க. அவங்களால எழுந்து நிற்க கூட முடியாது. வீல் சேரில் தான் அவங்க கூட யாராவது வீட்டில் கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்களுக்கு நம்ம இங்கே ரீஹாபிலிட்டேஷன் எக்ஸசைஸ் நிறைய கொடுத்து ஒரே நாளில் நடந்துடாது. இது எல்லாமே கொஞ்சம் நாள் எடுத்து நிறைய நாள் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள வந்து நிற்க வச்சு அவங்களே எந்த விதமான உதவியும் இல்லாமல் அவங்களால நடக்க வைக்கிறதுக்கு ஃபிசியோதெரப்பியில் நான் கண் கூட பார்த்துருக்கேன். கையால் ஒரு பொருளை எடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் கொடுத்து ஒரு பொருளை எடுக்கிறதுக்கும் அவங்களோட சாப்பாடை அவங்க கையாலே சாப்பிட வைக்கிறது, அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நாங்கள் லைவாகவே பார்த்துருக்கோம். நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஃபிசியோதெரப்பி மூலமாக நிறைய கண் கூட இம்ப்ரூவ்மெண்ட் நாங்களே பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஒரு சில நியூரோலாஜிக்கல் கண்டிஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயதானவர்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம். இவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேலன்ஸ் இருக்காது. ப்ராப்பராக அவங்களால நிமிர்ந்து நடக்க முடியாது. அவங்க ஃபார்வர்டாக பெண்ட் பண்ணி கீழே பார்த்து தான் நடப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த உணர்வுகள் கம்மியாக இருக்கும். நியூரோலாஜிக்கல் டிஃபிசிட்னால அவங்களுக்கு அந்த சென்சேஷன் இருக்காது. அவங்க கால் எங்கே வைக்கிறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. பேலன்ஸ் இருக்காது, கோஆர்டினேஷன் இருக்காது. சின்ன அவங்களுக்கு தேவையான டே டு டே ஆக்டிவிட்டீஸ் கூட அவங்களால பண்ண முடியாது. இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து அந்த பேலன்ஸ் ட்ரைனிங் எக்ஸசைஸ், சின்ன கோஆர்டினேஷன் எக்ஸசைஸ், பேலன்ஸ் ட்ரைனிங் எக்ஸசைஸ், நடக்கிறதுக்கு பயிற்சி, எப்படி அவங்க நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம பயிற்சி கொடுத்து அவங்கள நம்ம சரிப்படுத்தியிருக்கோம். இந்த ஃப்ரோசன் ஷோல்டருக்கு வந்து எதனா எக்ஸசைஸ் நீங்கள் சொல்ல முடியுமா? ஃப்ரோசன் ஷோல்டருக்கு வந்து இனிஷியலாக வரும்போது தோள்பட்டை வலி இனிஷியலாக வரும்போதே நீங்கள் வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை அணுகி இந்த மாதிரி எனக்கு வலி இருக்குது, இந்த மாதிரி அசைவுகள் என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போவே உங்கள் வலியவும் குறைப்பாங்க. கூடவே என்னென்ன எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணணும், எப்படி வந்து உங்கள் ஜாயிண்ட்டை வந்து ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கணும், ஸ்டிஃப்னஸ் வராமல் எப்படி நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அது நாள்பட்ட வலி ஆச்சு அப்படின்னா தான் அது வந்து ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போகுது. அப்போ வந்து உங்களோட கையை வந்து சுத்தமாகவே தூக்க முடியாது. நான் சொன்ன மாதிரி தலை சீவுறது, இல்லை அவங்களுடைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறதுக்கே அவங்களுக்கு நிறைய பிரச்சனை, சிக்கல், வலி இருக்கும், கையை தூக்க முடியாது, இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா? அவங்களுக்கு நம்ம சில எக்ஸசைஸ் மூலமாக இந்த ஜாயிண்ட்டை வந்து ஃப்ளெக்சிபிளாக கொண்டு வரலாம். அதை எப்படி நம்ம குணப்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலியை வந்து நம்ம ஃபிசியோதெரப்பி, எலக்ட்ரோதெரப்பி மொடாலிட்டி அது மூலமாக நம்ம குணப்படுத்திக்கலாம். வீட்டில் வந்து செய்யக்கூடிய எக்ஸசைஸ் ஃபிசியோதெரபிஸ்ட் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. என்னென்ன எக்ஸசைஸ் அப்படின்னு சிம்பிளாக நீங்களே பண்ணக்கூடிய எக்ஸசைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த தோள் பட்டையை வந்து ஒரு 10 தடவை இந்த மாதிரி உட்காந்த இடத்துலையே இதெல்லாம் பண்ணலாம். மேலே ஒரு 10 தடவை இப்படி மேலே கீழேன்னு தூக்கி இறக்கலாம். அப்புறம் அப்படியே இந்த ஷோல்டரை, இந்த ஜாயிண்ட், இந்த மூட்டை வந்து அப்படியே இப்படி ரவுண்டு மாதிரி சுற்றலாம். முன் பக்கமாக ஒரு 10 தடவை, அதே மாதிரி பின் பக்கமாக ஒரு 10 தடவை சுற்றலாம். கையை வந்து இங்கே ஜாயிண்ட் மேலே வச்சு இப்படி பெருசாக ஒரு ரவுண்டு. இதெல்லாம் பண்ணுறதால என்ன ஆகும்னா இந்த இடத்துல இருக்கிற ஜாயிண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து உங்களுக்கு விரிவடையுது, அகலமாகுது. முன் பக்கமாக ஒரு 10 தடவை, பின் பக்கமாக ஒரு 10 தடவை. அதே மாதிரி கையை மேலே தூக்கி ஆப்போசிட் சைடு இந்த காதை வந்து தொடுறதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம் ஒரு 10 தடவை.
இந்த மாதிரி காதை தொடுறதுக்கான எக்ஸசைஸ் இந்த மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி கையை தூக்கி பின்னாடி, மெயினாக பார்த்தீங்கன்னா கை அவங்களால பின்னாடி கொண்டு போக முடியாது. அதையே ஒரு எக்ஸசைஸ், எது நமக்கு வரலையோ அதையே ஒரு எக்ஸசைஸாக நம்ம பண்ணணும். லைக் கையை கொண்டு போய் பின்னாடி இந்த சைட் தோள்பட்டை, இந்த முதுகு தண்டை தாண்டி இந்த சைட் ஷோல்டர் கிட்ட கொண்டு போகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஆரம்ப கட்டத்தில் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு தாங்கிக்க முடியாமல் வலி இருக்கும் தான். முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த லெவல் வரைக்கும் உங்களால் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். டெய்லி பண்ண என்ன ஆகும்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கை நல்லாவே ஆப்போசிட் சைடு வரைக்கும் போகும். இந்த மாதிரி டவல் வச்சுட்டு முதுகை துவட்டுவோம் இல்லையா, அதையுமே ஒரு எக்ஸசைஸாக பண்ணலாம். இந்த மாதிரி டவலில் துவட்டுறது, இந்த மாதிரி நிறைய சிம்பிள் எக்ஸசைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா செய்யலாம். ஷோல்டர், ஃப்ரோசன் ஷோல்டர், அந்த மாதிரி தான் சின்ன சின்ன எக்ஸசைஸ் தான் நாங்கள் சொல்லித்தரது. எல்லாமே வீட்டில் நீங்கள் இருக்கிற பொருளுங்க, குச்சி அந்த மாதிரி சின்ன சின்ன பொருளுங்களை வச்சு நீங்கள் ஈஸியாகவே பண்ணிக்கலாம். இப்போது நாங்கள்லாம் வந்து ஒர்க் லேப்டாப்பில் பார்க்குறது இல்லை சிஸ்டமில் வந்து பண்ணுறது அண்ட் வந்து ரொம்ப நேரமாக வண்டி ஓட்டுறதுனால முதுகு வந்து ரொம்ப வலிக்குது மேம். அந்த புக் படிக்கிறதுனாலலாம் நெக்கு, சிஸ்டம் பார்க்கறதுனாலலாம் நெக்கு ரொம்ப வலிக்குது. ஸோ இதுக்கு எதனா டிப்ஸு இல்லை எக்ஸசைஸ் எதனா சொல்ல முடியுமா? நல்ல கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. இப்போ இது பிரபல்யமாக எல்லாருக்குமே, நிறைய பேருக்கு இந்த நெக் பெயின், பேக் பெயின் இதெல்லாம் ரொம்ப வெரி காமனாக இருக்குது. நம்ம கிளினிக்லேயுமே நிறைய இந்த கம்ப்ளைண்ட்ஸ் தான். ரொம்ப நேரம் மொபைல் பார்த்துட்ருக்கோம், சிஸ்டம் ஒர்க் பண்ணுறோம், எங்களுக்கு வந்து கழுத்து வலிக்குது, இடுப்பு வலிக்குது, இப்படி தான் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. அது வந்து என்னென்னா, தொடர்ந்து ஒரு 1/2 to 1 hour வந்து தொடர்ச்சியாக நம்ம கீழே குனிஞ்சிக்கிட்டே ஒரு புக்கு படிக்கிறோம், இல்லைன்னா ஒரு சிஸ்டம் பார்க்குறோம், இல்லை மொபைல் பார்க்குறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயின் ஆகிடும். கண்டினியூஸாக எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே கொடுக்காம அப்படியே நீங்கள் செடென்ட்ரியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா ரத்தம் ஓட்டம் அந்த இடத்துல ப்ராப்பராக இருக்காது. அப்போ என்ன ஆகும்னா தசைகளில் வலி உருவாகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, எவ்ரி 1/2 hour ஒன்ஸ் நீங்கள் சேரில் உட்காந்துட்டு இருக்கீங்களா, சிஸ்டம் ஒர்க் பண்ணுறீங்களோ, இல்லை மொபைல் பார்க்குறீங்களோ அப்படின்னா கொஞ்சம் கேப் எடுத்துக்கோங்க. எழுந்து ஒரு சின்ன வாக் போங்க, ஒரு சைட் ஸ்ட்ரெச்சஸ் அந்த மாதிரி பண்ணுங்கள், ட்விஸ்டிங் எக்ஸசைஸ் இந்த மாதிரி பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணும்போது மசில்ஸ்க்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். சும்மா கழுத்தை வந்து இப்படி கீழே பார்க்கறது, மேலே பெண்ட் பண்ணுறது, இப்படி சைடில் பெண்ட் பண்ணுறது, இப்படி ஒரு ரொட்டேஷன் மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் பண்ணிங்கன்னா மசில்ஸ்க்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இது இல்லாமல் ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த கழுத்தை கீழே மேலே பண்ணுறது ஒரு 5 தடவை இந்த மாதிரி பண்ணுங்கள். சைடில் பெண்ட் பண்ணுறதை ஒரு 5 வாட்டி பண்ணுங்கள். அப்புறம் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், இந்த மசில் வீக்னஸ்னால வலி வருதுன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ அதை வந்து அந்த மசில்ஸ் எப்படி வலு கூட்டுறது, எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெக் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அப்படின்னு இருக்குது. அது எப்படின்னு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் கழுத்தை இப்படி ஃபார்வர்டாக நான் பெண்ட் பண்ண தான் ட்ரை பண்ண போகிறேன். பட் இருந்தாலும் என் கையை வந்து அது விடாது. அப்போ என்ன ஆகும்னா, இந்த கழுத்து மசில்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக ஒர்க் ஆகும். அப்போ அது ஸ்ட்ராங்காக ஒர்க் ஆகும்போது என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக மசில்ஸோடைய ஸ்ட்ரென்த், வலு வந்து கூடுது. இப்போ நான் அதை செஞ்சு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். கழுத்துக்கு நெத்திக்கு மேலே இப்படி கையை வச்சுக்கணும். கையை வச்சுட்டு நல்லா நிமிர்ந்து நம்ம உட்காரணும். ஜென்ரலாக உட்காரும் போதே நிமிர்ந்து உட்காந்துட்டு கழுத்து நெத்தியில் இப்படி கை வச்சுட்டு எப்படி முன்னாடி குனியணும்னு சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு, அதே மாதிரி தான் முன்னாடி குனிய ட்ரை பண்ண போகிறேன். ஆனால் என் கை வந்து விடாது, பின்னாடி பிடிச்சி தள்ளும். கழுத்து வந்து ஃபார்வர்டாக பெண்டே பண்ணாது, இப்படியே தான் இருக்கும். ஆனால் என் மசில்ஸ் எல்லாம் இங்கே ஒர்க் ஆகிட்டே இருக்குது ஸ்ட்ராங்காக. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மசில்ஸ் நல்லா வலு கூடுது. ஓகேங்களா? ஒரு 5 கவுண்ட் அப்படி வச்சுட்டு எடுத்துடுறேன். திரும்பவும் ஒரு 2 செகண்ட் ரெஸ்டிங் டைம் கொடுக்கணும் இல்லையா, ஒரு 2 செகண்ட் ரெஸ்ட் கொடுத்து திரும்பவும் அதே மாதிரி கையை வச்சு ஃபார்வர்டாக பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆனால் என் கை வந்து அதை விடாது. இந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸ். அதே மாதிரி பின்னாடி பேக் சைட் பெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ வந்து கையை பின்னாடி இப்படி லாக் பண்ணுற மாதிரி இப்படி பண்ணி பின்னாடி கையை வச்சுட்டு பின்னாடி பெண்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஆனால் என் கை வந்து முன்னாடி தள்ளணும். இப்படி பண்ணுறதால 2 சைடும் ஈக்குவல் ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கறதால அங்கே அசைவே நடக்காது. ஆனால் அங்கே மசில்ஸ் மட்டும் நல்லா டைட்டாக கண்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகும். இந்த வேலை வேகமாக நடக்க என்ன ஆகும்னா மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். இப்போ வந்து இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்ட்டு. இப்போ வந்து நார்மலாக உட்காரதே இப்படி தான் உட்காந்துட்டு இருக்காங்க, ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து இப்படியே தான் மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க. இல்லைனா தூங்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இந்த பீரியட்ஸ் டைம்லாம் இருக்குல்ல, அது வந்து வலிக்குது அப்படின்ட்டு எதனா ஒரு போஸ்டரில் நல்லாயிருக்கு, இந்த போஸ்டர் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு இந்த போஸ்டர்லேயே படுத்து தூங்கிடுவாங்க. இந்த மாதிரி எதனா ஃப்யூச்சரில் பிரச்சனை ஆகுமா? இப்போ நான் சொன்ன மாதிரி தான், அந்த கழுத்து வலி, மொபைல் பார்க்குறோம், லேப்டாப் பார்க்குறோன்னு சொன்னோம் இல்லையா, தொடர்ச்சியாக ஒரே போஸ்டரில் உட்காந்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வலி வரும் தான். அது நம்மளே ஒரு அவேர்னஸ் நம்மளே தான் உருவாக்கிட்டு, நான் இப்போ சொன்ன மாதிரி 1/2 hour ஒன்ஸ் எழுந்து ஒரு வாக் பண்ணுறது, இல்லை சிம்பிள் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணலாம். நான் இப்போ சொல்லி கொடுத்த மாதிரி எக்ஸசைஸ், இப்போ பேக் பெயின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா, பெட்டில் நல்லா ஃப்ளாட்டாக படுத்துட்டு 2 முட்டி காலையும் மடக்கி வச்சுட்டு இந்த லோவர் அப்டமன் வந்து கீழே நல்லா அழுத்தம் கொடுத்து உள்ளே இழுக்கணும்.
அடி வயிறை நல்லா உள்ளே இழுக்கணும். அப்போ வந்து நம்மளுடைய அந்த பேக் ஆர்ச் வந்து ஃப்ளாட் ஆகும். நீங்கள் கை வச்சு கூட உணரலாம் அது ஃப்ளாட் ஆகுறது. அந்த அளவுக்கு நல்லா கம்ப்ரெஸ் பண்ணி ஒரு 10 கவுண்ட் 1 2 3 4 நமக்குள்ளவே எண்ணிக்கணும். அந்த 10 கவுண்ட்ஸ் முடிஞ்சதும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ப்ரீத் பண்ணிக்கோங்க. திரும்ப ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் திரும்பவும் அதே மாதிரி படுத்துக்கிட்டு படுத்த நிலையில் 2 முட்டியும் மடக்கி வச்சுட்டு அடி வயிறை மட்டும் உள்ளே இழுக்கிறோம். ஒரு 10 கவுண்ட் அப்படியே வச்சுருக்கோம், அப்புறம் விட்டுறோம். இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம். நேராக படுத்துட்டு இருக்கும்போதே காலை வந்து ஜஸ்ட் ஒரு 45 டிகிரிஸ் ஹைட்டுக்கு தூக்கிட்டு ஒரு 5 கவுண்ட்ஸ்க்கு அப்படியே நிறுத்தி வைங்க. அப்போ கால் இனிஷியலாக நீங்கள் பண்ணும்போது வலி இருக்கும் தான். ரொம்ப வலி இருந்தால் கீழே விட்டுடலாம். இல்லை 45க்கும் கம்மியாக ஒரு 30 டிகிரிஸ் அவ்வளோ போதும். டெய்லி செய்ய செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரெஷன் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த காலுக்கும் பண்ணணும், இந்த கால் 2 காலுக்கும் பேலன்ஸ்டாக இந்த மாதிரி இந்த காலுக்கு ஒரு 5 தடவை, இந்த காலுக்கு ஒரு 5 தடவை அந்த மாதிரி பண்ணலாம். அப்புறம் பிரிட்ஜிங் எக்ஸசைஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? 2 முட்டிக்காலையும் மடக்கி வச்சுட்டு கையை ஊனிட்டு 2 இடுப்பையும் தூக்கிட்டு ஒரு 10 கவுண்ட்ஸ்க்கு அப்படியே ஹோல்ட் பண்ணலாம். பெல்விக் பிரிட்ஜிங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு 10 தடவை பண்ணலாம். இந்த மாதிரி பேக் பெயின் வர்றதுக்கும் இல்லை ஜென்ரல் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்க்கும் இந்த பிரிட்ஜிங் எக்ஸசைஸ் இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் செய்யலாம். ஸோ இந்த பெயின் வர்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுற இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணலாமா? பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். ஜென்ரல் மொபிலிட்டி எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். என்ன யூசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிற்காலத்தில் ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸோ இல்லை மசில் வந்து டெண்டனஸோ ஸ்பாசம் இந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியாது. ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே மசில்ஸையும் ஜாயின்ஸையும் நல்லா ட்ரெயின் பண்ணிடுறோம், ஃப்ளெக்சிபிளாக ஆக்கிடுறோம். அதனால பிற்காலத்தில் அது நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அதனால எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பெயின் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நம்ம தவிர்க்கலாம். மேம், இப்போ இந்த வீட்டில் குழந்தைங்க விளையாட போயிட்டு திரும்பி வரும்போது இந்த கை வலிக்குது, கால் வலிக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு எதனா டிப்ஸ் இருக்கா? நார்மலைஸ் இதை எப்படி பண்ணுறது? குழந்தைங்க வெளியில் விளையாட போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்து கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு சொல்கிறது வந்து நார்மல் தான். அதுக்கு என்ன டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு அகாடமி அந்த மாதிரி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு போகிறாங்க அப்படின்னா, அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு வார்ம் அப் பீரியடுன்னு கொடுப்பாங்க. அங்கே வந்து சின்ன சின்ன மொபிலிட்டி எக்ஸசைஸ் அந்த மாதிரி கொடுத்து அவங்க மசில்ஸை வந்து ட்ரெயின் அப் பண்ணுவாங்க. ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கறதுக்கு அந்த மசில் வந்து ஃப்ளெக்சிபிளாக விட்டு கொடுத்து வளைஞ்சு கொடுத்து போகிறதுக்கான ட்ரைனிங் வார்ம் அப் பீரியடில் அந்த சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் சொல்லி தருவாங்க. அந்த செஷன் அண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், கூல் டவுன் பீரியட்னு ஒன்று இருக்குது. அப்போ என்னென்னா மசில்ஸ்க்கு வந்து ரெஸ்ட் தேவை. அப்போ சிம்பிள் ஸ்ட்ரெச்சஸ் அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி இல்லை ரெஸ்ட் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் அப்படின்னு எடுத்தோன்னா இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பசங்க போய் விளையாடிட்டு வராங்க, அம்மா கை வலிக்குது, கால் வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்மளே சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஐஸ் இருக்கு இல்லையா, ஐஸ் கட்டி அதை எடுத்து வீட்டில் ஐஸ் க்யூப்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கவர்லேயோ ஏதோ போட்டு ஒரு சின்ன மெலிஸ் டவலில் சுற்றி அந்த எங்கே வலிக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்களோ அந்த இடத்துல ஒத்தடம் கொடுத்தீங்கன்னா அந்த பெயின் எல்லாம் இதுவாகிடும். ஓகே மேம், இப்போ வந்து நான் கேட்ட கேள்விக்கு வந்து பதில் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி ஆடியன்ஸ் சைட்லேருந்தும் கேள்வி இருக்குது. ஸோ நம்ம அவங்க கிட்ட கேட்டு. கண்டிப்பாக. வணக்கம் டாக்டர். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு நிறைய வீட்டு வேலைகள் இருக்கும். குறிப்பாக நின்றுக்கிட்டே வேலை செய்கிற மாதிரி இருக்கும். நிறையா வந்து உடல் உழைப்புனால செய்கிற வேலைகள்னால எனக்கு கால் வலி, குறிப்பாக குதிக்கால் வலி அதிகமாக இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்களேன் ப்ளீஸ். வணக்கம்மா. குதிக்கால் வலிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் நிற்கிறதால கண்டிப்பாக வரும் தான். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தவிர்க்க முடியாத காரணத்தால் நிற்கிறீங்க அப்படின்னா பரவாயில்ல. இல்லைன்னா ரொம்ப நேரம் நிற்கிறத நீங்கள் பெட்டர் அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படி நான் நின்றுட்டு தான் வேலை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலுக்கு கீழே சின்ன ஸ்டூல் இருக்கும் இல்லையா, பிளாஸ்டிக் ஸ்டூல் இருக்கும்ல, மனை மாதிரி கொஞ்சம் ஹைட்டாகவே வாங்கி அதை வச்சுக்கோங்க. ஒரு காலை தூக்கி அந்த ஸ்டூல் மேலே வைங்க. கொஞ்ச நேரம் வேலை செய்கிறீங்களா, அப்போ அந்த காலை கீழே கொடுத்துட்டு இந்த காலை எடுத்து மேலே வைங்க. இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக 2 காலுக்கும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுக்கறதால அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படாது. ஃபுல்லாக பாதிப்பு ஏற்படாதுன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் கிடைக்குது இல்லையா, அந்த மாதிரி ரெஸ்ட் கொடுத்து நீங்கள் நிற்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஹீல் பெயினுக்குனே நிறைய ஸ்பெஷலைஸ்டு ஃபுட்வேர் வருது. லைக் எம்சிபி, எம்சிஆர் அந்த மாதிரி சாஃப்டாக மெத்துன்னு இருக்கிற செப்பல் இருக்குது. அதை வாங்கி நீங்கள் வீட்டுக்குள்ளேயும் போட்டுக்கலாம், வெளியிலையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி அண்ட் ஆல்சோ நீங்கள் ஃபிசியோதெரப்பியில் நம்ம கிளினிக்கு வந்தீங்கன்னா குதிக்கால் குறைக்கிறதுக்கு நாங்கள் கரண்ட் மொடாலிட்டி கொடுப்போம், சின்ன சின்ன எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்போம். இது மூலமாக நீங்கள் உங்கள் வலியை வந்து குறைச்சிக்கலாம். நன்றி டாக்டர். இப்போ வந்து நிறைய பேர் இந்த மாதிரி கை கால் வலி அப்படின்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பேஷண்ட்ஸ் அதிகமாக வந்திருப்பாங்க. இருந்தாலும் அந்த பிஸி ஷெட்யூலில் இங்கே வந்து ரொம்ப அழகாக தெளிவாக, அதுவும் வந்து அந்த எக்ஸசைஸோடு ரொம்ப அழகாக வந்து பதில் சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஃபிசியோதெரப்பிங்கிறது எப்போதுமே ஒரு
கடைசி நிலையில் எல்லாமே தாண்டி வந்து இறுதி கட்டத்தில் தான் ஃபிசியோதெரபிஸ்ட்டை போகணும் அப்படின்ட்டு இல்லாமல் ஆரம்ப நிலையிலே வந்துட்டீங்க, ஒரு சின்ன வலி எடுக்கும் போதே ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை வந்து அணுகி என்ன பிரச்சனை, அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்ட்டு நீங்கள் அணுகி உங்களோட வலியை ஆரம்ப நிலையிலே குணப்படுத்திக்கலாம். மிக்க நன்றி. இது வரைக்கும் மேம் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் உங்கள் மஹிமா. இது வானவில் டிவி பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம்.